எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரியேட்டிவாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து டீப் க்ளீனிங். டீப் க்ளீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, டீப்பாக உள்ளே போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்டுடியோவை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரயோஜனமாக ஏதாவது மியூசிக் பண்ண போகிறோம். இது நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்டுடியோவில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பொக்கிஷங்களாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்து என்னென்னலாம் இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டுடியோ பற்றி யாருக்குமே தெரில அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஸ்டுடியோ பேர் ஜீனி ஸ்டுடியோஸ். வாங்க பாருங்கள், அப்படி அங்கேயும் பாருங்கள். கீழெல்லாம் காமிச்சிடாதீங்க, ஓகேயா? ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம், இருக்கிற பொருள்லாம் எடுத்து வெளில வைக்க போகிறோம். ஓகே, கமான். ஸ்டூல், எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் இது. இது பேர் டூ எபிக் ஷிட். ஆமாம், அதை தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதாவது நம்ம க்ளீன் பண்ணுறது மூலமாக நாம் வந்து இதை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்படி இந்த புக்கை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் வந்து திடீர் புக் கிரிக்கெட்லாம் விளாடுவோம்ல, அந்த மாதிரி இந்த புக் இப்படியே வச்சுட்டு திடீர்னு ஒரு பேஜ் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த பேஜில் என்ன இருக்கோ அது வந்து மோட்டிவேட்டிங்காக அன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு ஊன்றுதலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் இந்த புக்கை வாங்கி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் ஓப்பன் பண்ண பேஜில் என்ன வந்திருக்குன்னா, வி ஆர்ன்ட் அடிக்டட் டு திங்ஸ். இங்கிலீஷில் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதை மூடி வச்சிடலாம். நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மைக்கு. இந்த மைக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஃபியஸ் அப்படின்னு பேர். இந்த மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதை விட இது பார்க்க இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை கழட்டி அப்படி பெண்டு பண்ணி இதை திருப்பி இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே அதை வச்சு எப்படி லேடிஸ் அண்ட் விமன் ஜுவல்லரியை பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்களோ, அந்த மாதிரி எங்களை மாதிரி மியூசிஷியன் அண்ட் ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்களுக்கு இதுதான் ஜுவல்லரி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹெட்ஃபோன்ஸ். ஆனால் இந்த க்ளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். ஐ திங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பொறுமை வேணும். இன்றைக்காவது மைண்ட் வந்து பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்குது, நமக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே அழகாக செட் பண்ணி திருப்பி ஒரு வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஸ்டுடியோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உட்காரத்துக்கு பெஞ்ச் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ளெலாம் நாங்கள் ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருப்போம். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகிடுவோம். இந்த கேபிள்லாம் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரில, இடிக்கடிக்க வந்துக்கிட்டே இருக்கு. கேபிள்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைந்தது ஒரு ஸ்டுடியோ ஓனரின் வாழ்க்கை. கமெண்ட் இஃப் யூ ரிலேட் டு இட். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அப்பப்போ ஷூட் பண்ணுறதுக்கு திடீர்னு ப்ரெசன்டபுளாக காஸ்டியூம் இல்லைங்கிறனால அப்போ இந்தமாதிரி டிஷர்ட்லாம் வச்சுருப்போம். அது எப்போயோ ரொம்ப பழசு போல் இருக்கே. சரி, இதையும் எடுத்து காடு காடாக இருக்குது. அட ஃபோட்டோ, இதெல்லாம் எங்கே பாருங்க, எங்கேயோ ஏதோ விருதுலாம் கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அன்புள்ள திரு ஸ்ரீனிவாசன், குறுகிய கால அழைப்பு அதனை ஏற்று. ஆஹா, அழகாக லவ் நோட்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இதை நம்ம கவனிக்காமல் விட்டோங்க. இது அழகாக திருப்பி இதுக்குள்ளேயே போட்டு
அழகாக அதை மடித்து இது எங்கே வைக்கிறது, இதிலே வைப்போம். இதெல்லாம் வேஸ்ட் பீஸு, இது எல்லாத்தையும் நாம் தூக்கி போட போகிறோம். வாட்டர் பாட்டில், இங்கே ஒரு வாட்டர் பாட்டில். கடலைப்பால், இது வந்து ப்ரோட்டீனுக்காக. என்னென்ன சொல்றான் பாருங்க. டேபிளில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கீபோர்டெலாம் ஸ்பெஷலாக வந்து துடைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சுருவோம். இது வந்து இப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதுக்கு நடுவில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். கோழி முட்டை நினைப்பீங்க, இல்லை இது பேர் ஷேக்கர். திடீர்னு ஏதாவது தோணுனா பயங்கரமாக ஏதாவது மியூசிக்கில் எழுதுறதுக்கு பேட் பேப்பர்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் இது உள்ளே போட்டு இது இப்போ இங்கே வைக்கிறோம். ஆக மொத்தம் இந்த பெஞ்சை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ திருப்பி இது மேலே ஃபுல்லாக பொருள் வச்சிட்டோம். பார்த்தீங்களா, வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியும். க்ரியேட்டிவிட்டிலாம் தோணாத நேரத்தில் ஸ்டுடியோவில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேப்பர்லாம் வச்சு பயங்கர க்ரியேட்டிவான கப்பல்லாம் செஞ்சு விடுவோம் நாங்கள். இப்போ நமக்கு இது தேவையில்லைங்கிறனால இப்போ நம்ம வந்து இதை எடுத்து தூக்கி போடுறோம். அண்ட் ஏற்கனவே ஒரு ஃபேவரட்டான ஒரு புக் ஒன்று பார்த்தீங்க. இன்னும் ஒரு பயங்கர ஃபேவரட்டான ஒரு புக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸ்டுடியோவில் இருக்குது. அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு பி எ சிஇஓ. சரி, அது எதுக்குடா நீ வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. இதுவெல்லாம் படித்தா நமக்கு எதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்த்தேன், கிடைக்கல. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவுமே ஷோ கேஸ் மாதிரி இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி ஸ்டுடியோவில் வந்து பேரட் வச்சா பயங்கர லக்கி அப்படின்னு சொன்னதுனால விலங்குகளை வாங்கி நாம் வந்து உயிரோடு அப்படி வைக்கக்கூடாதுங்கனால ஒரு பேரட் பொம்மையை வாங்கி இப்படி வச்சுருக்கேன். அந்த மிஷின் வரதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த மிஷின் எடுத்துகிட்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே இங்கே ஒரே ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது பாருங்க. சூப்பர். இதுக்கு மேலே என்ன நடக்குதுங்கிறத என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. வேக்யூம்லாம் போட்டு ஃபுல்லாக டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் துடைக்க போகிறோம். ஐ திங்க் 50% முடிச்சிட்டோம். பாக்கி 50% சூப்பராக முடிக்கலாம் வாங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்ட் கசூ. இதில் எப்படி சவுண்ட் வரும், இருக்கும் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதாலும் ட்ரை பண்ணலாம்.
கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்டில். இதே மாதிரி இன்னும் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நான் வாசித்து காமிக்கிறேன். These are the amazing speakers of my studio. இந்த ஸ்பீக்கர்லேருந்து தான் பளீர்னு சவுண்ட் வருது. இது பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாங்க அது? இது வந்து 2024 பெஸ்ட் லைவ் பர்ஃபார்மர், ஒரு ஷோவோடைய லைவ் ஆக்டை வச்சு லைவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈமா அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஈமா. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்பப்போ மோட்டிவேட்டிங்காக இருக்குங்கிறனால இப்படியே மேலே இப்படியே வச்சுப்பேன் நான். இது வந்து கடல்லேருந்து கிடச்சிருக்கிற ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்டோன்ஸ். இது வந்து லக்கி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இது எனக்கு கிஃப்ட் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து உன் பாமில் வச்சு ஹோல்ட் இட் டைட் அண்ட் மேனிஃபெஸ்ட் வாட் எவர் யூ வாண்ட் முடிச்சுட்டு திருப்பி அதை பத்திரமா அதுக்குள்ளேயே வச்சு அப்படி வச்சுக்கோ. அண்ட் வென் யூ ஆர் ஒர்க்கிங் த எனர்ஜி வந்து இட் கிவ்ஸ் பேக் தட் பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் நம்ம நினச்சது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப். அதெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால என் ஒர்க் டெஸ்க்லேயே அதை இங்கே இப்படியே வச்சுருப்பேன் நான். அதே மாதிரி பாசிட்டிவிட்டிக்கான இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஸ்டுடியோவில். ஹிமாலயன் ராக் சால்ட், அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதையும் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிஇஓ புக்கெலாம் எடுத்து கொஞ்சம் உரமாக வைக்கலாம். எப்படி பேரட் வந்து ஸ்டுடியோக்கு லக்கி அப்படின்னு சொன்னாங்களோ, பயங்கர எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டிக்கு வந்து இந்த ஹிமாலயன் ராக் வந்து இருந்தது அப்படின்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் த ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதுதான் அந்த ராக். அப்பப்போ இந்த ராக்லேருந்து அந்த சால்ட் வந்து அப்படியே கீழெல்லாம் சிந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அழகாக இது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்க போகிறேன். ஆடி போட்டோம் பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி இது உள்ள ஒரு லைட் செட் பண்ணிருக்கு வச்சுட்டு. ஆனால் நிஜமாகவே ஒரு சூப்பரான ஒரு புக் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு, தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங். இட்ஸ் கால்ட் ஜென். எல்லாத்தையும் தொடச்ச எனக்கு நான் வாசிக்கிற கீபோர்டு தொடைகள் பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இது உட்காந்து ஃபுல்லாக தொடச்சி ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து க்ளீன் பண்ணதை வெளில தூக்கி போட்டு சிஸ்டம் இப்படி ஆன் பண்ணி இப்போ நம்ம பியானோவில் கை வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். பக்காவாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சிஸ்டம் ஆன் பண்ணுறோம். பயங்கர க்ரியேட்டிவாக நீங்கள் அப்படியே ஒரு நதி மாதிரி க்ரியேட்டிவிட்டியை ஃப்ளோ பண்ண விட்றோம். வாங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம். அவ்வளோதான். ஜாலியாக லைஃப்பை மியூசிக் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது பிரயோஜனமான ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.